ஹலோ டேக்கிங்ஸ். இன்றைக்கி வோல்டேஜ் ரெகுலேட்டரை பற்றி பார்க்கலாம். அது வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அவுட்புட் கொண்டு வரும் அண்ட் இன்புட் வோல்டேஜ் சேஞ்சஸ் பண்ண போகுது. டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்தா லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர், ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இது வந்து லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணும். அது வந்து எக்ஸஸ் எனர்ஜியை வந்து எக்ஸஸ் வோல்டேஜ் வந்து ஹீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தா 7805 டிரான்சிஸ்டர். அப்புறம் ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்தா ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஸ்விட்சிங்கை யூஸ் பண்ணுறதுனால வந்து வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுது. அது மோர் எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்டு லெஸ் ஹீட்டை ஹீட் பண்ணுது. இப்போ லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் மெக்கானிசம் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் வரப்போது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து கம்பேர் பண்ணும். அப்புறம் வந்து எரர் ஆம்ப்ளிஃபையர் வந்து இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணும். அப்புறமேட்டு பாஸ் டிரான்சிஸ்டர், அதான் நம்ம யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர். அது வந்து நம்மளோட வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி டிரான்சிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ மோர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது அவுட்புட் வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ லெஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கெட் பண்ணுறோம். இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா 78XS சீரீஸ் இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேஷன் 7805 அண்ட் 7812 டிரான்சிஸ்டர். 79XS சீரீஸ் நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ். 7905 7912. அப்புறம் LM317 இது அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படி தான். அது வந்து அதோட மெக்கானிசம் வந்து ஃபஸ்ட்டு இன்புட் வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் வந்து வெயிட் பண்ணி அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் வந்து உருவாக்கும். ஒரு சுவிட்ச்னா மாஸ்ஃபெட் அது வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும் ஹை ஃப்ரீக்வன்சி. இதில் வந்து எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ் இருக்கும். இண்டக்டர் வந்து ஸ்டோர் எனர்ஜி அண்ட் சுவிட்ச் ஆன். கெப்பாசிட்டர் வந்து அவுட்புட் வோல்டேஜ் ஸ்மூத் பண்ணும். அப்புறம் டயோடு வந்து மெக்கானிசம்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. சிங்க்ரோனஸ் ஸ்விட்ச். அப்புறம் ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல் வந்து இந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து சென்ஸ் ஆகி கம்பேர்டு வித் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பண்ணும். டியூட்டி கால் சைக்கிள் கண்ட்ரோல் இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் கண்ட்ரோலர். அப்புறம் ஸ்டேபிள் வோல்டேஜ் வந்து நம்ம அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும். இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங் ரெகுலேட்டர்ஸ் பார்த்தா பல்க் கன்வெர்ட்டர்ஸ், இது ஸ்டெப் டவுன் 12 volt to 5 volt எக்ஸாம்பிள் பார்த்தா. பூஸ்ட் கன்வெர்ட்டர் எக்ஸாம்பிள் பார்த்தா 5 volt to 12 volt கன்வெர்ட்டர்ஸ். அப்புறமேட்டு பல்க் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ஸ் இது வந்து அதிகமாக படுத்தும் கம்மியும் படுத்தும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா இது கொஞ்சம் நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த எங்கெங்கே அப்ளிகேஷன் பார்த்தா எஸ்எம்பிஎஸ் லேப்டாப்பில் யூஸ் ஆகுது. சுவிட்சு சிபிலாம் இருக்கும். எஸ்எம்பிஎஸ் சுவிட்சு மோட் பவர் சப்ளை, அப்புறம் மொபைல் சார்ஜஸ், லேப்டாப் அடாப்டர்ஸ்லாம் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த 3 days நான் அடுத்து பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.